எந்த மனிதனையும் ஹீரோ ஆக்கி கொள்ளாத. அதற்கு மனுஷனுக்கு தகுதியே இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். ஆமென். அவர் ஒருவரே பின்பற்ற தகுந்த குரு. ஆகையால் கிறிஸ்துவின் பின்னே போகிறவன் மனிதன் பின்னே போக மாட்டான். மனிதனை நேசிப்பான், மனிதனை கனப்படுத்துவான், ஆனால் மனிதனை பின்பற்ற மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது சொன்ன அடையாளம் என்ன? பொய்யான அற்புதங்கள். வெளிப்படுத்தல் 16, 13, 14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. மத்த 24:24 இயேசு அதை சொன்னார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஒரு நபர் கன்னியாகுமரியிலே இப்படிப்பட்ட கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 7 நாள் கூட்டம். 3வது நாள் கூட்டத்துக்கு அந்த நபர் வெளியே வரவில்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? வல்லமையான ஊழியம், அற்புத அடையாளங்கள், பேய்கள் நடுங்கி ஓடும், அநேகர் கண் திறக்கும், காது திறக்கும், பிரசங்கம் சாதாரணமாயிருக்கும், ஒரு ஜபம் நீண்ட நேர ஜபமாயிருக்கும். அந்த ஜபத்திலே அற்புதங்கள் நடக்கிறதும் பேய்கள் ஆடுகிறதும் ஆச்சரியமாயிருக்கும். அதற்காக விடுதலைக்காக முதுமுதுமென ஜனங்கள் கூடி வருகிறார்கள். 3வது நாள் மாலை கூட்டம். ஜனங்கள் ஏராளமாய் காத்திருக்கிறார்கள். அந்த நபர் வெளியே வரவில்லை. கூட்டம் நடத்துகிற போதகர் காத்திருக்கிறார்கள், மக்கள் காத்திருக்கிறார்கள். பாடல் போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் வரவில்லை. என்ன நினைக்கிறார்கள்? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கடைசியில அழைத்துக் கொண்டு வாங்கப்பா, நேரம் ஆயிடுச்சு. அங்கே போனா அது ஒரு பெண்மணி, முடியெல்லாம் அவிழ்த்து போட்டு தன் கையெல்லாம் கடித்து கொண்டு ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த மனுஷன் போய், ஐயா இப்படி நடக்குது. அவங்களாம் வந்து பார்த்தாங்க. பார்த்தா அது ஆடுது. எத்தனை பேய் ஆட்டினது அறைக்குள்ளே அது ஆடி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாஸ்டர் ஜெபிக்க அதுக்குள்ளிருந்து இந்த ஆவி வெளியே போகிறது. புரிந்து கொள்ளுங்கள், பொய்யான அற்புதங்களை நடத்துகின்ற கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு ஏராளம் எழும்பியிருக்கிறார்கள். வருஷத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. ஆனாலும் வெட்கமில்லை, ஆனாலும் அதை குறித்த கவலையும் இல்லை. மறுபடியும் அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசிகள். இப்ப இவங்க மேல நமக்கு கோபம் இல்லை. யார் எப்பொழுது கெட்டு போவாங்கன்னு தெரியாது. பிரசங்கிக்கிற நான் எப்பொழுது கெட்டு போவேன் என்று தெரியாது. என் நோக்கம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும். என் நோக்கம் சுய மகிமையை தேடக்கூடாது. என் நோக்கம் பொருளாசையை பின்பற்றி போகக்கூடாது. என் நோக்கம் அந்தரங்கத்திலே ஏதாவது ஒரு இச்சைக்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற வரையிலே, நான் தேவனுக்கு பயப்படுகிற வரையிலே கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆகையினால் உங்களுக்கு தான் விழிப்புணர்ச்சி தேவை. எங்களை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் எங்களை வழிநடத்தி விடுவார். நாங்கள் வேதத்தை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனமே, திருச்சபைக்கு போகிற ஜனமே, சபையிலே உறுப்பினராயிருக்கிற பரிசுத்தவான்களே, நீங்கள் உங்களுடைய போதகரையும் உங்கள் சபையும் நம்புங்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் பின்னே போகாதிருங்கள். எந்த மனிதனிடத்திலும் தொடர்பு வைத்துக் கொண்டு உங்கள் ஆத்துமாவை இழந்து விடாதீர்கள். காரணம், பொய்யான அற்புதங்களை செய்கிற தவளையின் ஆவிகள், 3 ஆவிகள் புறப்பட்டு போயின என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அந்த அற்புதங்கள் பிசாசுகளை செய்து இயேசு செய்கிறார் என்று காண்பித்து இயேசு மேல் இருக்கிற அன்பிலே நீங்கள் போய் மாட்டிக்கொண்டு கடைசியிலே அழிந்து போவீர்கள். ஆகையினால் 2வது அடையாளம், பூமி எங்கும் இது நடந்து கொண்டிருக்கிறபடினால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த பொல்லாத ஆவிகளுடைய காரியமெல்லாம் வெட்ட வெளிச்சமா மாறிடும். தப்ப முடியாது கிறிஸ்துவுக்கு முன்ன. ஆமென். மகிமை ஆண்டவருக்கு. 3வது விசுவாச துரோகம் ஒரு அடையாளம். விசுவாச துரோகம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அவரால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் கிறிஸ்து போதித்த விசுவாசம், இதுதான் பிதாவானவர் விரும்புகிற உபதேசம். இந்த விசுவாசத்திற்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. வந்தாரு, பிறந்தாரு, அவர் வாழ்ந்தாரு, அற்புதம் செய்தாரு, போதித்தாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எழுந்தார், மூன்றாவது நாள் உயிர்த்தார், பரலோகம் சென்றிருக்கிறார், திரும்ப வருவார். எல்லாம் இதற்குள் அடக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே வழி. ஆனால் இந்த விசுவாச துரோகம் என்பது எக்குமெனிக்கல் அசோசியேஷன் ஒன்று இருக்கிறது. அந்த எக்குமெனிக்கல் அசோசியேஷன் உலகம் முழுவதும் போது பரவி இருக்கிறது. அவங்க ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய தலைவர் விட்ட கட்டளையினால் இதை ஆரம்பித்தார்கள். அந்த குறிப்பிட்ட சபையின் தலைவர் விக்கிரக ஆராதனை சபை, அது வஞ்சகமான சபை, அது மெய்யான சத்தியத்தை விட்டு வெகு தூரம் கிறிஸ்தவத்தில் போய் நின்று ஆனாலும் உலகமெங்கும் பரவி இருக்கிற சபை. அதற்கு ஒரே தலைவர் உண்டு. சமீபத்தில் மரித்து போனால் அதற்கு இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், அந்த தலைவர் தான் இதை உருவாக்கி இருக்கிறார். என்ன உருவாக்கி இருக்கிறார்? எக்குமெனிக்கல் அசோசியேஷன். என்ன எக்குமெனிக்கல் அசோசியேஷன்? எல்லா சபைகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஏன் டிஎல்சி, சிஎஸ்ஐ, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் இருக்குது. எல்லா சபையும் ஒன்று இணைத்து நாம் அதற்கு தலைமை தாங்கி அவர்களை வழிநடத்துவோம், நாம் சேர்ந்து கூடுவோம், ஜெபிப்போம், சுவிசேஷம் அறிவிப்போம் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து என்ற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி ஒரு குறிப்பிட்ட மனுஷியை, இது பப்ளிக் மீட்டிங்கா இருக்கிறபடினாலே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், சபையா இருந்தா வெளிப்படையா பேசுவோம். ஒரு குறிப்பிட்ட மனுஷிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அவர்கள் வழியாகத்தான் பரலோகம் போக முடியும். இது மகன், அது தேவ மாதா. விசுவாச துரோகம், எக்குமெனிக்கல் அசோசியேஷன், இது தீயை போல வளர்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த திருச்சபைகள், பெந்தேகோஸ்தே திருச்சபைகள், பூரண சுவிசேஷ திருச்சபைகள் எல்லாம் ஐக்கியம் தானே சொல்றாங்க, அன்பு தானே சொல்றாங்க, சகோதர சிநேகத்தை தானே சொல்றாங்கன்னு போய் சேர்ந்து கூடி, மாதத்துக்கு ஒரு முறை கூடி ஒவ்வொரு கூட்டம் போட்டு அவர்கள் கூடி குழாவுகிறார்கள். இதனால் என்ன ஆகிறது என்று சொன்னால், நம்மை அறியாமலே சுவிசேஷத்தை, இந்த விசுவாசத்தை மறுதலிக்கின்றோம். நாம் உலகத்துக்கு போய் இயேசுவை சொல்ல வேண்டியவர்கள், அவர் ஒருவரே வழி, அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறவர்கள். இப்ப இவங்களோட சேர்ந்து சொல்ல முடியுமா? அவர்கள் என்ன சொல்லுவாங்க? உனக்காக இந்த தண்ணீரை தெளிக்கிறேன், உனக்காக அம்மாட்ட வேண்டிக்கிறேன், உனக்காக இந்த புனிதர்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்காக இந்த மந்திரத்தை சொல்றேன், உனக்காக இந்த காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், நீ செத்து போனாலும் கவலை இல்லை, பாவத்தோட நான் மறுபடியும் உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஜபத்தை பண்ணிடுறேன், அந்த இடத்திலிருந்து உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து உன்னை கொண்டு போயிடுவோம் நாங்க என்று சொல்லி, இப்படியாக மயக்குகிற, மாற்றுகிற, விசுவாசத்தை நாம் விட்டு விலகச் செய்கிற, விசுவாசத்துக்கு துரோகம் நாம் செய்கிற ஒரு சூழ்நிலையை சாத்தான் தந்திரமாக செய்து கொண்டிருக்கிறான். அந்த வலையிலே அநேகர் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஆண்டவர் இயேசு தமது வருகையின் அடையாளமாய் சொல்லி இருக்கிறார். வருகையின் அடையாளம் விசுவாச துரோகம். செத்து மடிந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி உயிரை விட வேண்டுமா? ஒரு கொடிக்காக உயிரை விட்ட தியாகிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. நமது ஆத்துமாவுக்காக தனது இரத்தத்தையே சிந்தி இலவசமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிற இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஹல்லேலூயா. நீங்க இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான்காவது, திருமணம் செய்வதை அசுத்தம் என்று சொல்லுவார்களாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொன்ன அந்த அடையாளங்களோடு இதையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறார்? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கும்படி போதிப்பார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் என்பது பரிசுத்தமான காரியம், வேசித்தனம் என்பது பாவம்.
விவாகம் என்பது தேவனே ஏற்படுத்தியிருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த உறவினாலே பரிசுத்த சந்ததி பூமியிலே உண்டாகும்படி செய்திருக்கிறார். அது அதை தாண்டி இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. என்னவென்றால், மணவரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய பரிசுத்த திருச்சபைக்கும் ஒரு ஆவிக்குரிய திருமணம் நடைபெற போகிறது. அல்லேலூயா. அந்த திருமணத்தை இந்த பூமியிலே நினைப்பூட்டுகிறது தான் இந்த திருமணங்கள், விவாகங்கள். ஆனால் அந்த விவாகத்தை அசுத்தம் என்று சொல்லுகிற கொள்கை உடைய அநேகர் இந்த பூமியிலே இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவருடைய காலத்திலே அது ரொம்ப குறைவு. ஆனால் நமது காலத்திலே எங்கும் அதை பார்க்கிறோம். முதலாவது, கத்தோலிக்க மார்க்கத்தில் 4 லட்சம் குருக்கள் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. 8 லட்சம் கன்னியாஸ்திரிகள் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, கல்யாணம் அசுத்தம், கல்யாணம் பண்ண பரலோகம் போக முடியாது. சரி, அடுத்தபடியாக புத்த பேட்சிகள், இந்து துறவிகள், ஜைன மத துறவிகள். மாத்திரமல்ல, நமக்கு ஒரு வெட்கக்கேடு என்னன்னா, நமது சபைகளுக்குள்ளேயே ஒரு சபை என்று பெயர் பெற்ற ஒரு சபை இருக்கிறது. பாசமாற்றவங்க சபையை, அந்த சபை என்னன்னு சொல்லுவாங்க. திருச்சபையில போதிக்கும் போது அந்த சபையில ஆண்களும் பெண்களும் குருவாக இருக்கிறவங்க, பாஸ்டரா இருக்கிறவங்க கல்யாணம் பண்றதில்ல. ஏன் கல்யாணம் பண்றதுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, கல்யாணம் என்பது கரைபட்டு போய்விடும், கல்யாணம் என்பது அசுத்தம். 1,44,000 பேர் பரலோகத்திலே பார்க்கிறீர்களே, அது கல்யாணமாகாத இந்த பாஸ்டர்களுக்கான இடம் என்று சொல்லுகிறார்கள். விவாகம் பண்ணாதிருக்கும்படி போதிப்பார்கள். அது ஒரு வஞ்சகம், அது கிறிஸ்து வருவதற்கு ஒரு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கின்றார். 5வது, வெஜ் உணவு தான் பரிசுத்தம். அது இன்றைக்கு பெரிய ட்ரெண்டா இருக்கு உலகம் எங்கும். ஜப்பான் துவங்கி அமெரிக்கா வரையில உலகம் எங்கும் இருக்கிறவர்கள் மாம்சத்தை சாப்பிடாத, ஆரோக்கியத்துக்கு சொன்னாங்கன்னா கரெக்டு, அது செரிக்காது, காய்கறி உணவை சாப்பிட நீண்ட நாள் இருக்கலாம் என்று சொல்லுவார்களே. ஆனால் மருத்துவ ரீதியாக ஒத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லுகிறார்கள், அது தேவையில்லை. காரணம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஆண்டவர் மாம்ச உணவை கொடுத்தார். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம். இயேசு நம்மை மீட்டு விட்டார். அதனால நாம மாம்சத்தை தொடக்கூடாது, நாம காய்கறி உணவு தான் சாப்பிடணும். காய்கறி உணவை சாப்பிட்றோம்னா பரலோகம் போவான், மாம்ச உணவை சாப்பிட்றவன் பரலோகம் போக மாட்டான்னு ஒரு உபதேசம் பயங்கரமாய் உலகம் எங்கும் தலைவிரித்து ஆடுகிறது. ஆண்டவர் சொன்னார், விவாகம் பண்ணாதிருக்கவும், தேவன் படைத்திருக்கிறதை பதார்த்தங்களை புசியாதிருக்கவும் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. இதை நான் சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு இஷ்யூவா நீங்க எடுப்பீங்க. தயவு செய்து எடுக்காதீங்க. எல்லா மதத்திலையும் யாருக்கு மரியாதை இருக்குன்னா சைவத்துக்கு தான் மரியாதை இருக்கு. எல்லா இடங்களையும் யாருக்கு மரியாதை இருக்குன்னா துறவியா இருக்கவனுக்கு தான் மரியாதை இருக்குது. அவன் தான் சீக்கிரத்துல ஏமாத்துறான், அவன் தான் சீக்கிரத்துல வஞ்சிக்கிறான், அவன் தான் சீக்கிரத்துல எல்லா தவறையும் பண்ணுறான். பார்வைக்கு பக்தியின் வேஷம், ஆனால் உள்ளுக்குள்ளே கொடிய ஓநாய்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். வெளியிலே பார்க்க ஒரு சில தியாகங்கள் போல காணப்படுகிறது, அவர்களுக்குள்ளே ஒரு ஆவி இருந்து ஜனங்களை வஞ்சிக்கிறது. கர்த்தர் சொல்லி வைத்து விட்டார், நீங்கள் காய்கறி உணவை சாப்பிட்டா தான் பரலோகம் போவீங்கன்னு ஒரு போதனை வரும். அந்த போதனை வருகிற காலம் நான் வருகிற காலமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மத்தேயு 24:6 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் எவ்வளவு உயிர் பயத்தில் இருக்கிறோம். 2 அண்டை நாடுகள், நெய்பர் கண்ட்ரீஸ், அட்டாமிக் கண்ட்ரீஸ், அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகள், பாகிஸ்தான், இந்தியா மோதி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் துப்பாக்கி சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் ஏவுகணைகள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது, நகரங்கள் தாக்கப்படுகின்றன. அழிவின் விளிம்பிலே 2 நாடும் இருக்கிறது. சைனா உதவி செய்ய ஆரம்பிச்சுன்னா இந்தியா ஒண்ணுமில்லாம போயிடும். யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் இந்த போர்
செய்திகள் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், உலகத்துல எப்பொழுதும் யுத்தம் இருந்துச்சு. எந்த காலத்திலும் யுத்தம் இல்லாத உலகத்தை பார்க்கவே முடியாது. நான் இயேசு இதை சொன்ன போது எப்படி இதை விளங்கிக் கொள்வது? நான் வரும் காலத்திலே யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது நான் வருவதற்கு முன்னடையாளம், உடனே முடிவு வந்து விடாது என்று ஆண்டவர் சொன்ன காரணம் என்னவென்றால், எப்பொழுதும் யுத்தமயமாய் இந்த பூமி இப்பொழுது இருக்கிறது. எங்காயிலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுதோ எங்கும் யுத்தம், எங்கும் போர், எங்கும் வெடி சத்தம், எங்கும் கொடுமை, எங்கும் ரத்தம், எங்கும் சதைகள் பிரிந்து தூங்குகின்றன, எங்கும் கொடுமை, எங்கும் கொலைபாதகம். யாரிடத்திலும் எந்த நாட்டிலும் சமாதானம், யாருக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை. எப்பொழுது அணுகுண்டு வெடிக்கும், எப்பொழுது இந்த நாடு அழிந்து போகும் என்று மிகவும் நடுங்கி பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில கடைசி காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவர் இயேசு வருவதற்கு அடையாளமா இருக்கிறது. 2வது உலக போர்ல எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 85 மில்லியன். 85 லட்சம் அல்ல, 85 மில்லியன். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். 85 மில்லியன் உங்களைப் போல என்னைப் போல மக்கள் 2வது உலக போரிலே உலகமெங்கும் செத்து செத்து விழுந்தார்கள். வெடி மருந்தினாலே, துப்பாக்கியினாலே, ஏவுகணைகளினாலே, பீரங்கிகளினாலே சுடப்பட்டு பொதுமக்கள் செத்து மடிந்தார்கள். போர் வீரர்கள் செத்து மடிந்தார்கள். குழந்தைகள் செத்து மடிந்தார்கள். போர் வந்தால் மனிதனுக்கு வெறி வந்துவிடும், நீயா நானா என்று சொல்லி அங்கே ஈவு இரக்கம் இருக்காது. இந்த உலகத்திலே போர் எங்கும் சூழ்ந்திருக்கிறது. அது நமக்கு இன்றைக்கு நம்மை தட்டி எழுப்புகின்ற பாகிஸ்தான் இந்தியா போர் கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை விழிப்புணர்ச்சி ஆக்குகிற ஒரு போராய் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் ஜெபத்திலே தரித்து இருக்கணும். இந்த போர் ஓய்ந்து விட வேண்டும், ஆண்டவரே நிற்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தம் கூட அது நீர் பூத்த நெருப்பாய் இருக்கிறது. உள்ளே கனகனமே எரிஞ்சிட்டு இருக்கு, மேல சாம்பல் இருக்கிறது, கையை வச்சுனா சுட்டுடும். அதே போல உள்ளத்துக்குள்ளே பகை. ட்ரம்பினுடைய ஒரு வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து நமது பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் மறுபடியும் எச்சரிக்கையின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறபடினாலே போர் வெடித்தால் என்ன ஆகும்? ஒரு அணுகுண்டு விழுந்தால் என்ன ஆகும்? 2வது உலக போரிலே ஜப்பானிலே நாகசாகி, ஹிரோஷிமா என்ற 2 பெரும் நகரங்களிலே அமெரிக்கா ஒரு குண்டை போட்டது. ஒரு குண்டு தான் வந்து விழுந்துச்சு. அடிந்து நாசமாய் போனார்கள். மக்கள் எல்லாம் நெருப்புக்கு முன்ன மெழுகு அப்படியே உருகி போகிற மாதிரி சதையெல்லாம் அப்படியே பீந்து தூங்கி எல்லாம் கருகி அழிந்து போகிறார்கள். கூட்டமாய் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும். ஈவு இரக்கமில்லாத ஒரு கிரியையை அமெரிக்கா செய்து விட்டது. அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடு? உலகத்திலேயே பூரண சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவ நாடு அமெரிக்க நாடு. அவர்கள் இதை செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனாலும் கூட ஜப்பானுக்கு விரோதமாக ஒரு குண்டை போட்டாங்க. அது என்ன செய்தது? அது அவ்வளவு பெரிய அழிவை கொண்டது. நான் ஜப்பான் தேசத்துக்கு பிரசங்கிக்க அழைக்கப்பட்டேன். என்னை அழைத்த அந்த போதகர் ஒரு நாள் நான் தங்கியிருக்கும் மாடிக்கு 2 குழந்தைகளை தோளிலே சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு, அவரே ரொம்ப ஃபேட்டா இருப்பாரு, கஷ்டப்பட்டு மாடி படிகளில் மரப்படியில ஏறி வந்தார். நான் இறங்கி வந்தேன். அப்பொழுதுதான் அவர் இதை செய்கிறது எனக்கு தெரிந்தது. அவர் போதகர் என்று மாத்திரம் நினைத்தேன். இந்த சமுதாய தொண்டு செய்கிறது எனக்கு தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு என்ன வயசு இருக்குன்னா, ஒருத்தனுக்கு 9 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 14-15 வயசு இருக்கும். ஒருவனை இந்த பக்கம் தூக்கி இருக்கிறார், இன்னொருவனை தோளிலே போட்டு இருக்கிறார். அவர் சுமந்து கொண்டு வருகிறார். அந்த பிள்ளைகளை உற்று பார்க்கிறேன். அது கண்ணெல்லாம் அப்படியே கொலன்னு இருக்கு, முகமெல்லாம் திரும்பி இருக்கிறது, கை காலெல்லாம் வளைந்து இருக்கிறது. அது புத்தி மாத்திரம் இல்லை, உயிர் இருக்கிறது, அறிவு இல்லை. அதற்கு ஆடை போடுவது இவர்தான், உணவு ஊட்டுவது இவர்தான், அதை தூக்கி சுமப்பது இவர்தான், இவர்தான் கழுவி விடுகிறார், இவர்தான் குளிப்பாட்டி விடுகிறார். அது பேசுவதில்லை, ஊட்டி விடுகிறதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா, ஏன் இந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறது, இப்படி வேதனைப்படுகிறதே என்று சொல்லும்போது அவர் சொன்னார், 60 குழந்தைகளை நான் வளர்க்கிறேன். இந்த குழந்தைகள் ஏன் ஐயா இப்படி சப்பானியாய் ஊனமாய் பிறந்திருக்கிறது? அப்போ அவர் சொன்னார்,